எதிர்கட்சிகள்லாம் வந்து கூட்டம் போட்டாங்கன்னா அதை வந்து பிசுபிசுத்து போகிற வேலையை திமுக அரசு பண்ணிகிட்ருக்கு, அதிகாரிகள் பண்ணிகிட்ருக்காங்க. விஜயோட மாநாடு பற்றி நம்மளுக்கு தெரியும், டேட்டு மாற்றி வைக்க சொன்னாங்க. இப்போ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இபிஎஸ் அவர்கள் அங்கே இங்கேன்னு பொதுக்கூட்டம் போட்டுட்ருக்காரு இல்லையா, அதில் வந்து ஆம்புலன்ஸை விடுறாங்களாம் சார். ஆம்புலன்ஸில் பேஷண்ட்டே இல்லையாம். பொதுவாக ஆம்புலன்ஸ் வந்தால் நம்ம எல்லாருமே வழி விடுவோம், ஏன்னா அது ஒரு உயிர், ரொம்ப முக்கியம் அந்த டைம் அப்படின்றது. ஆனால் அதை போய் பயன்படுத்துகிறாங்களே சார் இந்த பொதுக்கூட்டங்களை கலைக்க. ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பிக்க முடியாது. போங்க, இந்த நம்பரை குறிச்சு வச்சுங்க. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதி எதுக்கு வேணும். அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா. இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. சரி, ஆம்புலன்ஸ் காலியாக இருந்துச்சுன்னா பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறது கூட அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கலாம். காலியாக இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் மற்றும் திமுக ஈகோ சிஸ்டம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அவசரமாக பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க, நீங்கள் வேண்டுமென்றே இப்படி செய்கிறீர்கள்ன்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி நான் நடத்துறது அப்போ, அதாவது நான் பிரச்சாரம் பண்ணுறப்ப மட்டும் எப்படி ஆம்புலன்ஸ் வந்துக்கே இருக்கும். இது இந்த ஒரு வாட்டி நடக்கல, ஒரு வாட்டினா விட்டுடலாம். நான் எப்போ பிரச்சாரத்துக்கு போனாலும் இப்படி ஆம்புலன்ஸ் வருது, அது எப்படி? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுப்பா. அவன் பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கலாம், பிக்கப் பண்ணாதானே உள்ள பேஷண்ட் இருப்பாங்க. அது எப்படி சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறப்ப மட்டும் எப்படி சார் வரும் ஆம்புலன்ஸ்? அது அதற்கு பதில் இல்லை. ஆம்புலன்ஸ் எப்படி ஒரு பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போகும்? இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம 108 கால் பண்ணுவோம். 108 கால் பண்ணுவீங்களா? 108 ஹாஸ்பிட்டலு இல்லைனா 108 ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு கால் பண்ணுவீங்க, ரைட்டா? அப்போ கால் பண்ணும்போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க? பேஷண்ட்டு, வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்களா? அப்போ காலியாக ஒரு ஆம்புலன்ஸ் வருது இல்லை, இது ஏடிஎம்கேக்காரங்க, அப்போ தம்பி எங்கேப்பா போகிற, எங்கே ராஜா போகிற, யாருப்பா ஃபோன் பண்ணது? 108 ஃபோன் வந்துச்சா? வந்துச்சுண்ணே. அட்ரஸ் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்கண்ணே. ஃபோன் நம்பர் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. சொல்லு எங்கே போகிற என்று கேட்டால் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? ஆமாம். இவங்களும் விட்டுட்டாங்க, இதே ஆம்புலன்ஸ் வருதியான்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு அண்ணன் பேசும்போது ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு தம்பி நிறுத்தி, ராஜா எந்த வீட்டுக்கு ராஜா போகிறேன்னு திருத்தின்னு முழிக்கிறான். ஃபஸ்ட்டு இவங்க நிறுத்தி கேட்கவும், ஏன் மாஸ்கை போடு மூஞ்ச மறன்றான் டிரைவரு. எங்கே ராஜா போகிற, யார் வந்து சொன்னது, யார் ஃபோன் பண்ணது, எந்த அட்ரஸ்க்கு போகிற, எந்த பேஷண்ட்டு, வயசு என்ன, எத்தனை மணிக்கு உனக்கு ஃபோன் வந்துச்சு, அந்த கால் லாக் என்ன காட்டு, அட்ரஸ் விவரங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாங்களே, எஸ்எம்எஸ்ல வந்துருக்குமே காட்டு, எந்த வீடுன்னா திருத்துன்னு முழிக்கிறாங்க. நான் அப்புறம் அதிமுக தலைவர்களிடம் பேசிய போது, ஏங்க இதே சில்லறத்தனத்தை பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. இந்த மசூதிகளில் தொழுகை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பண்ணுவாங்க. காலையில் 5 மணிக்கு ஓதுவார்கள், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 7 முறைக்கு தொழுகைக்கான அழைப்பு மசூதிகளில் விடப்படும். திரு எடப்பாடி பேசும்போது கண்ட நேரத்துக்கு ஓதுறது தான் நிறுத்தணும்ல. இதில் என்ன சந்தோஷம்னு தெரில. அது நீங்கள் பாங்கோதி முடித்த உடனே அவர் பேச போகிறாரு, இன்னையாக போகுது. இது எதற்கென்றால், ஒருவேளை ஆம்புலன்ஸுக்கு வழிவிடலைன்னா ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாத இபிஎஸ், ஆம்புலன்ஸை தாக்கிய அதிமுக தொண்டர்கள்னு நியூஸ் போடுறதுக்கு. இன்றைக்கி அவர் நேற்று மேடையில் இது பண்ணார்ல, அது நோட் பண்ணுப்பா, என்ன நோட் பண்ணுன்னு அதை சொல்லிட்டாரா? ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாத இபிஎஸ். இன்றைக்கி கிட்னியை திருடுறான், கல்லீரலை திருடுறான், அதை பற்றிலாம் எதுவும் வாய் திறக்கல மா சுப்பிரமணியம். இன்றைக்கி காலையில் ப்ரெஸ்ஸை சந்தித்து எடப்பாடி இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, ஆம்புலன்ஸ் என்பது உயிர் காக்கிறது, நான் என்ன பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க நான் சொல்கிறேன் ஆம்புலன்ஸை. இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட். அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில் கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். உடனே அத்தனை பேரும் திமுக நிலைவுத்தவங்களாம் இருக்காங்களா இல்லை, இருந்தாலும் ஆம்புலன்ஸை போய் மிரட்டுகிறார், ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை எடப்பாடி மிரட்டுகிறார் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து எடப்பாடியை சாத்தணும். பிரச்சாரத்துக்குலாம் நல்ல கூட்டம் வருது பார்க்குறீங்கல்ல, இது இன்னும் இவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு, ஏதாவது பண்ணணுமே. இதுக்காக மசூதியில் சொல்லி பாங்குவாத சொல்கிறது, ஆம்புலன்ஸை குறுக்க விடுறது, குழந்தைத்தனமாக இல்லை இது? சார் இதுதான் வந்து ஒரு ஆளும் கட்சியாக இருந்தால் எதிர்கட்சிக்கு பண்ணுவாங்க. திஸ் இஸ் பாலிடிக்ஸ், எல்லாம் சமாளித்து தான் ஆகணும். பட் இந்த விஷயத்தில் உண்மை என்ன என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். அதே பிரச்சாரத்தில் வேறு சொன்னார் சார், கிட்னியையும் திருடினாங்க, இப்போ கல்லீரலும் திருடுறாங்க. யாராச்சும் ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் ஸ்கேன் எடுத்து பாருங்கள், உங்கள் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு, உடம்புல இருக்க உறுப்புகள்லாம் இருக்காப்பா. அப்புறம் அவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையாப்பா? இப்படி ஒரு விஷயம் நடக்குது ஏற்கனவே. சரி, இப்போ வந்து இந்த மீண்டும் இந்த பள்ளிப்பாளையத்தில் ஈரல் திருட்டு என்ற இந்த கல்லீரல் திருட்டு என்ற அந்த செய்தி வந்தவுடன் ஒரு அந்த ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே கிட்னி திருட்டுக்கு ஒரு குழு அமைச்சாங்களே, என்னாச்சு? அதே குழு தான் சார் இது. அது பார்த்தியா, கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை, அதே குழு தான் இன்றைக்கும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு குழு அமைச்சோம், இதுக்கும் குழு அமைச்சிருக்கோம்.
அந்த திராவிட ஆனந்தனை கைது பண்ணாங்களா இப்போ இது வரைக்கும்? ஆனாங்க சார், அதோட நல்ல விஷயம் என்னன்னா இவங்க அமைச்ச குழுவே முறைகேடு நடந்திருக்கிறது உண்மை அப்படி சொல்றாங்க. மாலதி, நீங்கள் அதை மறைக்க முடியாது, புரிந்து கொள்ளுங்கள். 252 ஆப்ரேஷன் ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நடந்திருக்குன்னா அந்த 252 ஆப்ரேஷனுக்கு உண்டான ரெக்கார்டு எல்லாம் இருக்கணும்ல. இப்போ இந்த நிதிஷ் உங்களுக்கு கிட்னி கொடுத்துருக்காரு. நிதிஷுக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்றதை நீங்கள் மாற்ற முடியுமா? ஸோ கொடுப்பா அந்த 250 ஆப்ரேஷனுக்கான ரெக்கார்டை கொடுன்னு சொல்லிட்டு போய் கேட்டால் சார் எதுவுமே இல்லைன்றாங்க. அப்போ முறைகேடுன்ட்டு நீங்கள் எழுதி தானே அவனை மறைக்க முடியாதுன்றேன். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல. அப்போது முறைகேடு நடந்திருக்கு, உரிய ஆவணங்கள் இல்லை, தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது. அப்போது இதற்கு இடைத்தரகராக செயல்பட்டவனை பிடிச்சி உழுக்குனா, சார் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு கிட்னிக்கு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா தருவாங்க, அதனால தான் நான் இந்த வேலையை செஞ்சேன் என்று சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி உழுக்குனான்னா இவனுக்கு 1 லட்சம், கிட்னியை கொடுத்தவங்களுக்கு 4 லட்சம் கொடுக்குறேன்னா நீ எவ்வளோ வாங்கின? அதுதான் விசாரணை. அதுக்கு ஒரு குழு போட்டால் இதுக்கு ஒரு குழு போட்டால் இந்த குழு மட்டும் என்ன பண்ண போகுது? ஆமாங்க, ஒரு 10 ஈரல் திருடியிருக்காங்க, இனிமேல் நீங்கள் ஈரலை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அதான் நடக்க போகுது. அவன் இன்னும் ஒரு 10 மருத்துவமனைகளோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு இதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க போகிறார்கள். அதனால தானே திமிரா பேசுகிறான். எங்கள் அப்பா மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணுன்னா நான் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரு கிட்னியும் எடுக்கணுன்ட்டு பேச முடியுமா? அவங்களுக்கு தப்புன்னே அது உணரல சார். உணர மாட்டாங்கப்பா. இதை தொழிலாக பண்ணிகிட்ருக்கான். நீ புரிஞ்சுக்க நிதிஷ். எப்பயாவது ஒரு இது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இதே தொழிலாக வச்சுக்கிட்டு அவங்க அப்பா 14 கோடிக்கு காரு, இவங்க 4 கோடிக்கு காருன்னா எப்படி வாங்க? கிட்னி தண்ணா தான் வாங்க முடியும், வேறு எப்படி வரும் காசு? அவங்ககிட்ட போய் நீ பேசுகிறேன்னா என்ன லாஜிக் தெரியுமா சொல்லுவாங்க? அவன் கிட்னியை கொடுக்குறதுக்கு அவன் வர்றான், நான் எடுத்து பணம் கொடுக்குறேன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன், இதில் என்ன தப்புன்னு வாங்க. நீ என்னப்போ சொல்லுவேன்? இது தப்புன்றதே அவங்க உணரவே மாட்டாங்க. அதனால தானே இதுக்கு விசாரணைக்கு உத்தரவிடல. இதுவும் அந்த முதல்வருக்கு தெரியாது. பாதிக்கப்பட்டவனா இருந்து சிந்திச்சாதான் அதோட வழி தெரியும்ப்பா. நீ உங்கள் அம்மாவுக்கு நீ உன்னோட கிட்னியை விருப்பத்தோடு தரதுன்றது வேறு, அது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. உனக்கு வறுமையினால் நீ உன் கிட்னியை வைக்கிற, வறுமையினால் நீ கிட்னியை வைக்கும்போது உனக்கு 4 லட்ச ரூபா கொடுத்துட்டு 40 லட்ச ரூபா அடிக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய மோசடி. அந்த வறுமையை போக்குற இடத்துல இருக்கிறது இந்த திமுக அரசு. நீங்களே இந்த திருட்டை பண்ணீங்கன்னா அந்த சூழலை உருவாக்கிட்டு இதுக்காக தான்ப்பா திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் இவ்வளோ சிக்கல்களை எல்லாம் தாண்டி, நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை தாண்டி தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசுகிறதுக்கு காரணம் தமிழக மக்கள் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் திமுக அரசு மீண்டும் அரியணை ஏறுவதற்கு தமிழக மக்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஊடகங்கள் இந்த வேலையை செய்யணும், செய்யலவங்க யாராவது ஒருத்தர் செய்யணும்ல. இந்த மக்களுக்கு என்ன நடக்குதுன்றதை சொல்லணும்ல. முதல்வருக்கே தெரியல. இவ்வளோ விஷயங்களையும் மக்களுக்கு எளிமையான மொழியில் சொல்வதற்கான காரணம் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மன்னிக்கவே கூடாது இந்த அரசாங்கத்தை. அவங்க அப்பா உட்காந்துட்டாரு, அடுத்து இவர் உட்காந்துட்டாரு, ஒரு பிள்ளையை உட்கார வைக்கிறதுக்கான வேலையை தானே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது பண்ணி எதிர்கட்சிகளை உடச்சி கூட்டணிக்கு அவனும் வர விடாமல் பண்ணி திருப்பிங்க உட்காந்து இதே மாதிரி கொள்ளடிக்கணுன்றது மட்டும்தானே இங்கே திட்டம். அதை 8 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நம்ம இதை அனுமதிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானே என்னப்பா அவ்வளோ மொக்கையா அந்த ஸ்டேட்டு? அது நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு சார். மதுரை ஸ்கேவஞ்சர்ஸ் போராட்டம் பண்ணாங்க இல்லையாங்க சார், அவங்கள ராத்திரியோட ராத்திரியாக அப்புறப்படுத்திட்டாங்க சார். அதான் மெட்ராஸில் பாடம் கற்றுக்கிட்டாங்க. உட்கார்ந்தானா இவர்களுக்கு ஆதரவு பெருகுகிறது, அச்சு தூக்க எல்லாரையும் என்று நேற்று தான் நம்ம பேசினோம். போராட்டம் தொடங்கி இருக்கிறார்கள் என்று பேசினோம். அடுத்து அங்கே தான் தனியார் மயம் என்ற ஆபத்து அவர்களுக்கு வர இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் என்று பேசினோம். நேற்று நைட்டு போலீஸ் விட்டு ஒரே நைட்டில் தூக்கிட்டாங்க. அங்கெல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறதில்ல. விட்டா தானே நீ ஒரு 4 நாள் 5 நாள்ன்ட்டு அப்புறம் செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க, எல்லோரும் இப்போ பேட்டி எடுப்பாங்க. அப்புறம் நீலம் சோஷியல் மீடியாலேருந்து வருவாங்க, பாராஜி தறிக்க விடுவார். விட்டா தானே தூக்கு. அது சார் அந்த வண்டியில் இங்கே சென்னையில் இங்கே எப்படி நடந்துச்சு இந்த மாநகராட்சி, அதே மாதிரி சார் ஒரு அதில் 50 பேர் தான் போக முடியும்னு வச்சுங்க, 150 பேரை உள்ளே தள்ளுறாங்க சார். மூச்சு விட முடியலன்னு சொல்கிறாங்க, அப்புறம் பிடிச்சி தள்ளுறாங்க சார். அப்படி தான் போலீஸ் நடக்கும், அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது. நான் உறுதியாக சொல்கிறேன். நேற்று மதுரையில் நடந்ததும் சிஎம்பு தெரியாது. அவர்கிட்ட போய் என்ன சொல்லணும் சார், அங்கே போராட்டம் நடந்தாங்க, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிச்சிடுவோம் நாங்கள். அப்படியா, வெரி குட் அப்படின்னாரு.